நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சோயா குழம்பு. ஸோ இந்த சோயா குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃபனுக்கும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், நம்ம ரைஸுக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு காமனான ஒரு சோயா குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். தேங்காய், ஜீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா சோயா வந்துட்டு சுடுதண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் போட்டுட்டு நல்லா வந்துட்டு புழிஞ்சு எடுத்துருக்கேன். சோயா வந்துட்டு நீங்கள் எப்போவுமே குழம்பாகட்டும், கிரேவி ஆகட்டும், ஃப்ரை ஆகட்டும், நீங்கள் பண்ணும்போது சுடுதண்ணியில் போட்டு எடுத்ததுமே நல்லா அந்த தண்ணியை வந்து புழிஞ்சு எடுத்துடணும். அப்படி நம்ம புழிஞ்சு எடுக்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு எசன்ஸும் வந்துட்டு உள்ளே இறங்காது. இப்போ ஃப்ரை பண்ணும்போதும், கிரேவி பண்ணும்போது, இல்லை குழம்பு பண்ணும்போதும் அந்த சோயாக்குள்ளார வந்துட்டு உங்களுக்கு அந்த எசன்ஸ் இறங்காது. ஸோ நல்லா நீங்கள் வந்துட்டு புழிஞ்சு எடுத்துடணும். ஸோ பேன் வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் நல்லா இப்போ சூடாகட்டும். ஜீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம ஒட்டுக்காக தான் வணக்க போகிறோம். தேங்காய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா நம்மளுக்கு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு வறுத்தரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வணங்கிடுச்சு. இது வந்து ஆற விட்டு நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையானது நம்ம வந்துட்டு வணக்க ஆரம்பிச்சிடலாம். கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கருவேப்பிலையும் பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம். இதுவும் நம்மளுக்கு இப்போ நல்லா வணங்கட்டும். அந்த தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வணக்கணும். இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு தக்காளி எல்லாம். ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்துட்டு லோ ஃபயர் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி இது கரிஞ்சிடும். எப்போவுமே எந்த தூள் நம்ம போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் லோ ஃபயர் பண்ணிட்டோம்னா அந்த கருகின ஸ்மெல் வராது. சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். நம்ம அரைக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதையெல்லாம் இப்போ ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ குக்கர் வந்துட்டு நம்ம ஒரு 3 விசில் விட்டுடலாம். இப்போ 3 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். சோயா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடுகும் கருவேப்பிலையும் தாளிச்சிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான சோயா குழம்பு வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, டிஃபனுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், ரைஸுக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு காமனான சோயா குழம்பு தான் இது.